கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனையை நடத்தினார். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பயணத்தின் 2வது நாளில் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி வேலூர் சத்துவாச்சாரியை அடுத்த பாரதி நகரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் ஆரம்ப சுகாதார மைய பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் எதிரே கட்டப்பட்டு வரும் நியாய விலைக் கடையின் கட்டுமானத்தை பார்வையிட்ட அவர் மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளையும் ஆய்வு செய்தார். காலை சிற்றுண்டி திட்டத்திற்காக உணவு தயாரிக்கப்படும் கூடத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அங்கு உணவை ருசி பார்த்து ஆலோசனை வழங்கியவர் அலமேல் மங்காபுரம் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் ஆரம்ப பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு உணவு பரிமாறினார். இதனைத் தொடர்ந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, காந்தி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் 4 மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டு மாவட்டங்களில் பின்பற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் அரசு அறிவித்த திட்டங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு திட்டமும் அறிவிக்கப்படுது. பல்வேறு நிதி அமைப்புகளிடம் அரசு கருவூலத்தில் இருக்கிற பணத்தின் மூலமாக மட்டும் இல்ல, கடன் வாங்கியும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. மக்களின் வரி பணமும் அரசு நிதியில் உள்ளது. அதனால திட்டங்களுக்கான நிதி வீணாகி விடாமல் விரைவாகவும் சிக்கனமாகவும் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தணும். திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிக்குள்ள குறைவா செலவு செஞ்சு பணியை முடிப்பதில் கவனமா இருக்கணும். அதேபோல குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாக திட்டப்பணிகளை முடிக்கணும் என்பதில் உறுதியா இருக்கணும். இதனிடையே சிவகாசியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் சிவகாசியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க தனது மழலை பேச்சில் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சிறுமியின் வீடியோ பதிவு வேகமாக பரவி வருகிறது.